கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் நாம் இருக்கிறது வந்து கும்மாள கிட்ட ஒரு ஏரி கரையில் வந்து தக்காளி தோட்டத்தில் நின்று இருக்கிறீங்க. இது ஒசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகம் தேவரபெட்டா காப்பு காட்டிலேருந்து வெளியேறக்கூடிய யானைகள் வந்து இந்த தக்காளி 1.5 ஏக்கரை போட்டிருக்கிறாரு. முனிராஜ் அப்பா பேர் வந்து கெஞ்சப்பா, கும்மாள கிராமத்துக்கு சேர்ந்தவங்க. இது சேர்ந்த ஊராட்சி. இதில் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தேவரபெட்டா காப்பு காடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது, 2 கிலோமீட்டர். யானைகள் வந்து அடிக்கடி இந்த ஆண்டு வந்து 5வது முறை இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துலேருந்து 5வது முறை இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கு. 1 ஏக்கர் தக்காளியில் இந்த விவசாயி ஒரு காய் கூட எடுக்க முடியாத சூழ்நிலைமை எல்லாமே வந்து சட்னி பண்ணிட்டு இருக்குது. நைட்டு வந்து யானைகள் வந்து காலையிலேருந்து அந்த விவசாயி வீட்டிலேருந்து தோட்ட பக்கம் வராது, வீட்டுக்கிட்ட உட்காந்துருக்கும் போது தான் நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் இந்த தோட்டத்துக்கு. தக்காளி நேற்று இந்த யானை மிதித்து விட்டிருக்குல வந்து பெருக்கி எல்லாமே மார்க்கெட்டில் போட்டிருக்காரு. நேற்று 100 கிரேட் வந்து 400 ரூபாய்க்கு போயிருக்கு. இதில் வந்து 2.5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த விவசாயி. இந்த விவசாயிக்கு ஒரு டார்ச் இல்லை, ஒரு பட்டாசு கொடுக்க மாட்டார், வனத்துறையினர் கண்டுக்க மாட்டார். அந்த பக்கம் போய் வெண்டிக்காய் போட்டிருக்காரு, இந்த பக்கம் தக்காளி முழுக்கா வந்து சேதாரம். இது எல்லாமே கேட்குறதுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்க சொல்லும்போது அவங்க ஆக்ரோஷமாக பேசுகிறார் விவசாயி. ஏன்னா அவனது சேதாரம் இப்போ வந்து வனசரகத்தில் வந்து 2.5 லட்சம் அவன் கொடுக்க மாட்டார், 2.5 லட்சம் செலவு. இது கேட்கும்போது நீங்கள் வந்து யானை இப்படி வந்திருக்கு, இப்படி செய்கிறீங்க இப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களை எல்லாமே வந்து வீடியோ பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து போடுங்க. எத்தனை விவசாயிகள் மேலே நீங்கள் வந்து உள்ளே எடுத்து போடுவீங்க, எத்தனை விவசாயிகள் மேலே கேஸ் போடுவீங்க? இது வந்து விவசாயிகளை கை மேலே கை வச்ச வனத்துறையினர் வேறு மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். விவசாயி அநாகரிகமாக பேசினா வேறு மாதிரி கொண்டு போவோம். முன்னாடி இங்கே பக்கத்தில் அந்த பக்கம் பீன்ஸ் 1 ஏக்கரா, அந்த விவசாயி உள்ளே போகணும் ஆஃபீஸ்க்கு, நீ வெளியில் போகணும்னு சொல்கிறாரு. இந்த உரிமையெல்லாம் யாருக்கு கொடுத்தாரு? நாம் கட்டுற ஒரியில் தான் நீ சம்பளம் வாங்குற. இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து உண்டான சேதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து நேரடியாக இந்த விவசாயிக்கு வந்து நியாயம் செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். 1.5 ஏக்கரா 2.5 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. இதுக்கு இந்த செலவு என்ன செஞ்சுருக்கு, இது எல்லாம் வந்து நேரில் வந்து ஆய்வு பார்க்கணும். அப்படி பண்ணலன்னா நாங்கள் இனிமேல் வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளுமே இந்த 1.5 ஏக்கர் தக்காளி அவங்க பொண்டாட்டி கழுத்தில் இருக்கக்கூடிய நகை அடமானம் வச்சுருக்காரு. அதுக்கு ரிசீட் நாங்கள் கொடுப்போம். இதுக்கு வந்து ஜவளகிரி வனசரகத்தினுடைய வனசரக அலுவலகர் ரேஞ்சர் ஆகட்டும், ஃபாரஸ்ட் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இந்த விவசாயிக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழிப்பீடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பேர் வந்து BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் மற்றும் நம்ம விவசாயிகள் அனைவருமே மாவட்ட கௌரவத்தாளர் சங்கரப்பா கவுடு, மாவட்ட துணை செயலர் சிவராஜு, தளி ஒன்றிய பொருளாளர் ஏர்கள் மரியப்பா மற்றும் முனிராஜு, முகுந்தா மற்றும் மஞ்சுநாத் எல்லாருமே இந்த விவசாயிங்க நின்று இருக்கிறீங்க. இந்த நின்று தான் பேசுகிறேன். எங்களுக்கே வயிற்றில் நெருப்பு விழுந்த மாதிரி இருக்குது. இந்த தோட்டத்தை பார்த்தா இந்த வனசரகத்தினுடைய அலுவலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. இதுக்கு நாங்கள் சங்கத்தின் சார்பாக வன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.